எடப்பாடி பழனிசாமியோட நிலைமை உங்களுக்கு தெரியும். அவரை பார்க்கறதுக்கே ரொம்ப பரிதாபமா இருக்கு. முதல்ல அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் அந்த அம்மா காலில் விழுந்தார். அந்த அம்மா இறந்த பிறகு அந்த அம்மாவுடைய தோழி சசிகலா அம்மா அவங்க காலில் விழுந்தார். அப்புறம் சசிகலா அம்மா ஜெயிலுக்கு போனோடனே டிடிவி தினகரன் காலில் கொஞ்ச நாள் விழுந்து கிடந்தார். அதன் பிறகு இங்க வேணாம் அப்படின்னு டெல்லியில போய் திரு மோடி திரு அமித்ஷா காலில் விழுந்தாரு. ஆனா இப்ப என்ன மிகப்பெரிய கொடுமைன்னா மறுபடியும் அவர் தமிழ்நாட்டில் விழுறதுக்கு ஒரு புது கால் கிடைக்காதான்னு வலை வீசி தேடிட்டு இருக்கிறாரு. நான் யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். அவருக்கு விழுறதுக்கு கால்கள் கிடைக்கும். ஆனா தமிழ்நாட்டு மக்கள் அவரை அதே காலால விரைவில் எட்டி உதைக்க போறாங்க. எனக்கு தெரிஞ்சு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரிஞ்சது ரெண்டே விஷயம்தான். ஒன்னு காலில் விழுறது, இன்னொன்னு அடுத்தவங்க காலில் வாரி விடுறது. இது ரெண்டு தான் அவர் ஸ்பெஷலிஸ்ட். திரு செங்கோட்டையன் அவர்களை நேற்று நீக்கி இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, நேற்று துரோகத்துக்கு ஒரு நோபல் பரிசு கொடுக்கணும்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடுக்கணும்னு நான் சொல்லல, திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க சொல்லல. திரு எடப்பாடி பழனிசாமி கொடுக்கணும்னு யார் சொல்ற? திரு செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாரு. நான் சொல்றேன், துரோகத்துக்கு மட்டும் இல்ல, அடிமைத்தனத்துக்கும் ஒரு நோபல் பரிசு கொடுக்கணும்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் தர வேண்டும்.